பிரைஸ் தி லார்ட். இன்று நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் மத்தேயு 10:22 என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான். ஆமேன். ஆண்டவரும் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அந்த சித்தத்தின்படி செய்ய தான் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்து இத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்தார். அந்த நேரத்திலும் கூட அவருக்கு தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும், இந்த மாதிரி அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு நம்ம ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தழுவோம் என்கிறது எல்லாமே தெரிந்துதான் அவர் பூமிக்கு வந்தார். ஆனாலும் கூட மனுஷ ரூபமாக இருந்து மனுஷனாய் வாழ்ந்ததினால மற்றவங்களுடைய வார்த்தைகளினால் அவர் காயப்பட்டிருக்கிறார். அதே போல் அடிக்கப்படுவதற்காக பிடிக்கப்படும் போது அந்த முந்தின நாள் ராத்திரி அவர் தனியாக போய் பிதாவினிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார். நம்ம ஜெபிச்சா நமக்கு கண்ணீர் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வேர்வை இரத்தமாய் வந்து விழுற அளவுக்கு அவருடைய சரீரம் பாதிப்புக்குள்ளாக இருந்தது. ஒரு டென்ஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோன்னு சொன்னால் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் அவருடைய மன வியாகுலத்தின் நிமித்தம் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அவருக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், கஷ்டம்தான் தெரியும், நாளைக்கு நமக்கு இதெல்லாம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி நினச்சி பார்க்கும்போதே பயங்கரமான வேதனைகள் அவர் ஆட்கொண்டிருக்கும். அடிப்பாங்க, வலிக்கும், இந்த மாதிரி பாடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அவ்வளோ தூரம் வலிச்சிருக்கும். சாதாரணமாக நினச்சி பாருங்களேன், நமக்கு ஒரு வயிறு வலி வந்துட்டு, இந்த வயிறு வலி வந்தால் இன்னொரு 10 நாள் இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி உங்களுக்கு வலிக்கும்னு டாக்டர் நமக்கு சொல்லி விட்டுட்டாருன்னா நம்ம இன்றைக்கே அந்த 10 நாள் ஐயோ இதே மாதிரி தான் வலிக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா நினச்சி எவ்வளோ வருத்தப்படுவோம், எவ்வளோ வேதனைப்படுவோம். நம்ம இன்றைய நாளை நல்லபடியாக கழிக்கவே முடியாது. அதே போல் அவருக்கும் அவ்வளோ வேதனைகள் ஆட்கொண்டதுனால தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுன்னு சொல்லி வேண்டிக் கொண்டார். ஆனாலும் மறுபடி என்ன கேட்குறாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதே போல தான் இன்றைக்கு நம்மளும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். பாருங்கள், வசனமே சொல்லியிருக்கு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். உண்மையாக சொல்லணும்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கிற பிள்ளைங்க அதிகமாக தனித்தவர்களாக தான் இருப்பீங்க. மனுஷங்க யாருமே சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. எல்லாராலையும் பகைக்கப்பட்டவர்களாக தான் இருப்பீங்க. தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த உலகத்தில் மனுஷங்க சப்போர்ட் தேவைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா மனுஷங்களையும் படைத்து வழிநடத்தி வருகிற தேவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மறந்து போயிடாதீங்க. ஏன் எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க, ஏன் எல்லோரும் என்னையை மட்டும் இப்படிலாம் நினைக்கிறாங்க, என்னையை மட்டும் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அதனால மனுஷங்க உங்களை நேசிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய அன்பு மொத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எந்த மனுஷனுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு தேவையே இல்லை. அதனால மனுஷங்க உங்களுக்கு தர்றதில்லை. நீங்கள் உங்களுடைய அன்பு முழுவதும் ஆண்டவருக்கு கொடுங்க. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலையும் பகைக்கப்பட்டாலும், வார்த்தைகள்னால நீங்கள் கடினப்பட்டாலும், உங்கள் இருதயம் சோர்ந்து போனாலும் துவண்டு போனாலும் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். ஆண்டவர் எப்படி பிதாவின் சித்தத்திற்காக முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து மகிமையில் வெற்றி சிறந்தாரோ நாமும் அவரை போலவே எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை குறித்து அவருடைய திட்டம் நிறைவேறும் என்று சொல்லி தைரியமாய் மன உறுதியோடு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமேயானால் நாமும் அவரோட கூட மகிமையிலே பிரவேசிப்போம். ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எந்த பாடுகளும் நம்மை ஒன்றும் செய்யாது. இன்றைய சூழ்நிலை கடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும்
ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்தி செல்வார். அவர் மீது நம்பிக்கை வைத்து முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.